இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி 8th யூனிட்டு அதில் காந்தியன் ஃபேஸ் நேஷ்னலிசம் அந்த பாடத்தில் ஃபஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. The positive outcome of the civil disobedience movement was the Government of India Act 1935. ஸோ இந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் மிக முக்கியமான வெளிப்பாடு என்ன பாசிட்டிவ் அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த Government of India Act 1935. The important features of this act were the autonomy, provincial autonomy and diarchy at the center. And another was provision of All India Federation. 11 provinces, 6 chief commissioners provinces and princely states who wishes to join the federations. மிக முக்கியமான அம்சம் இந்த சட்டத்தின் முக்கியமான அம்சம் மாநிலங்களுக்கு தன்னாட்சி, மத்திய அரசில் இரட்டை ஆட்சி என்பது முக்கியமான அம்சம். அதே மாதிரி ஆல் இண்டியா ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்க இந்த சட்டம் அனுமதி அளிக்கிறது. ஆல் இண்டியா ஃபெடரேஷன்னா இந்திய கூட்டமைப்பு, அகில இந்திய கூட்டமைப்பு, அதுக்கு ஆல் இண்டியா ஃபெடரேஷன். ஸோ அதில் 11 ப்ராவின்சஸ் 11 மாகாணங்கள், 6 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் 6 தலைமை ஆணையர்களுடைய மாகாணங்கள் மற்றும் சிற்றரசுகள் யாரெல்லாம் இந்திய கூட்டமைப்பில் சேர விரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் இணைத்து அகில இந்திய கூட்டமைப்பு உருவாக்க இந்த சட்டம் அனுமதி அளித்தது. இது 2வது விஷயம். சரியா? அடுத்தது அட்டானமி டு த ப்ராவின்சஸ், தன்னாட்சி வழங்கப்பட்டது மாநிலங்களுக்கு. ஆல் சப்ஜெக்ட்ஸ் were transferred to the control of Indian ministers. இந்திய அமைச்சர்களுக்கோ அனைத்து துறைகளிலும் அதிகாரம் அளிக்கப்பட்டதாம். அடுத்ததாக பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி த ரைட் டு vote was allowed. That is, the franchise was based on the property and only 10% of the population had the right to vote. அதாவது சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை அளிக்கப்பட்டதாம். ஸோ 10% மக்கள் தான் வாக்களிக்க முடிந்தது. இன்னொரு மேஜர் பிரேக் த்ரூ என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, திஸ் ஆக்ட் செப்பரேட்டட் பர்மா ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்த சட்டத்தின்படி பர்மா என்ற நாடு இந்தியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. ஸோ தீஸ் வேர் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ இந்திய அரசியல் சட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாகாணங்களில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அகில இந்திய கூட்டமைப்பு ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அது ஃபார்ம் ஆச்சு. அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸோ இந்திய அமைச்சர்களுக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டதோ. அடுத்து வாக்குரிமை சொத்துள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டது. 10% மக்கள் வாக்களித்தார்கள். பிறகு பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது. ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டோட ரிசல்ட்டு, அந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் இதை பார்த்தோம். அடுத்தது காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் their ஒர்க். ஸோ எலெக்ஷன்ஸ் வேர் அனௌன்ஸ்டு அக்கார்டிங் டு தி ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். எலெக்ஷன்ஸ் வேர் அனௌன்ஸ்டு இன் 1937. Congress suspended civil disobedience movement and participated in election. காங்கிரஸ் கட்சியானது சட்டமறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு தேர்தலில் ஈடுபட்டது. காங்கிரஸ் got victory in 7 provinces.
and in one province it had the coalition government. காங்கிரஸ் 7 மாகாணங்களில் 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதோ, ஒரு மாகாணத்தில் மட்டும் கூட்டாட்சியினை அமைத்தது காங்கிரஸும். சரியா? The Congress ministries functioned well so that it became a popular government. ஸோ காங்கிரஸ் கட்சியானது மிக சிறப்பான முறையில் ஆட்சி செய்தார்கள். எனவே அவர்கள் ஒரு பிரபலமான அமைச்சரவையை உருவாக்கினார்கள். ஸோ என்னென்னலாம் வாட் வேர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ்? ஸோ காங்கிரஸ் அமைச்சரவையின் முக்கியமான செயல்பாடுகள், பாசிட்டிவ் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, they responded to the needs of people. மக்களுடைய தேவைகளுக்கு அவர்கள் மதிப்பளித்தார்கள். The salary of the ministers were reduced from rupees 2,000 to 500. அமைச்சர்களுடைய வருமானம், மாத வருமானம் 2000 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. So the action against the nationalists were cancelled. ரெசிண்டட் அப்படின்னு போட்டிருக்கு. ரெசிண்டட் அப்படின்னு சொன்னால் அகற்றப்பட்டது, நீக்கப்பட்டதோ. அதாவது தேசியவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் நீக்கினார்கள். அண்ட் தென் எமர்ஜென்சி பவர்ஸ் வேர் அபாலிஷ்ட் ஆர் ரிப்பீல்டு. ஸோ அவசரகால அதிகாரங்களை திரும்ப பெற்றார்கள். The ban on the political parties except communist were lifted. அதாவது அனைத்து அரசியல் கட்சிகளின் மீதும் விதிக்கப்பட்டிருந்த தடை அகற்றப்பட்டது, கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர. சரியா? அண்டு ரிமூவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி இந்தியன் பிரஸ். இந்திய பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் அகற்றப்பட்டன. போலீஸ் பவர்ஸ் வேர் கார்ப்டு. காவல்துறை அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன. ரிப்போர்ட்டிங் ஆஃப் சிஐடி ஆன் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் வேர் ரிமூவ்டு. அதாவது அரசியல் மேடைகளில் பேசுகின்ற பேச்சுக்களை சிஐடிகள் ரகசிய போலீஸார்கள் அரசுக்கு அனுப்பும் அந்த தகவல் அது நீக்கிக் கொள்ளப்பட்டது. லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் வேர் டேக்கன் டு ரெடியூஸ் தி indebtedness of the peasants. பீசன்ஸ்னா ஃபார்மர்ஸ், விவசாயிகளுடைய கடன்கள் குறைக்கப்படுவதற்கு சட்ட நடவடிக்கைகள், லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அடுத்தது பார்த்திங்கன்னா, டு இம்ப்ரூவ் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் வேர் டேக்கன் டு இம்ப்ரூவ் த ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ். பணியாளர்களுடைய பணிபுரியும் இடங்களின் நிலைமைகளை முன்னேற்றுவதற்காக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. டெம்பிள் என்ட்ரி லெஜிஸ்லேஷன் வாஸ் பாஸ்டு. கோவிலில் அனைத்து மக்களும் நுழைவதற்கு ஜாதி பாகுபாடியின்றி நுழைவதற்கான சட்டம் உருவாக்கப்பட்டதோ. ஸ்பெஷல் அட்டென்ஷன் வாஸ் பெய்டு டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். அதாவது பொது சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றிற்கு மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் அந்த காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு 1937 காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சியானது இம்மாதிரி மக்களின் செயல்பாடுகளில் அதிக அக்கறை காண்பித்தது, மக்கள் நல அரசாக இருந்தது. அதை நாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ். So in 1939, Second World War broke out. Second World War broke out in 1939. அதை நம்ம படிச்சிருக்கிறோம். 1939 ஆண்டு இரண்டாவது உலகப்போர் வெடித்தது. ஸோ இந்த இரண்டாவது உலகப்போரில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை இல்லாமல் இந்த காலனியல் பிரிட்டிஷ் அரசானது இந்தியாவை போரில் அலைஸ் சார்பாக ஈடுபடுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய அமைச்சரவையை ராஜினாமா செய்தது. சரியா? அப்புறம் அவர் பேர் என்ன, முகமது அலி ஜின்னா
demanded a separate nation for Muslims. முகமது அலி ஜின்னா அவர்கள் முஸ்லீம் மக்களுக்காக தனி தேசம் ஒன்றை கோரிக்கையாக வைத்தார்கள். சரியா? ஸோ வித்தவுட் கன்சல்டிங் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, த colonial British government involved India in the Second World War. It made the Congress ministry get angry, and so they resigned the ministry. And then they started the protest. In the meantime, Muhammad Ali Jinnah demanded a separate nation for Muslims. ஸோ இதெல்லாம் நடந்த நிகழ்வுகளாகும். சரியா? இந்த பார்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். இது லெசனில் இருக்குது, லெசனில் உள்ளதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.